இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் முழு விருப்பம் வரல போல இருக்கே. ஏதோ ஒண்ணு இவங்களை தடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் நடந்தாதான் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அம்மா நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதும் கரெக்ட் தான். என்ன சொல்றதுன்னே தெரியலையே. இவங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சரி, நான் எதுக்கு இவங்க கூட கோவிலுக்கு வரணும்? இங்க வந்ததும் என் மனசையும் ஒரு மாதிரி அடிச்சுக்குது. எனக்குள்ள என்ன நடக்குது? சரிங்க, நீங்க இங்க இருங்க, நான் போய் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். ஏய், வண்டி எடுறா. ஓகே சார். இவரு அந்த ஆளோட கார் டிரைவர் தானே? இவரு பின்னாடியே போனா நம்ம திவ்யா எங்க இருக்காங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோ ஆட்டோ அண்ணே, அந்த காரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். ஏறுங்கம்மா. என்ன இது? பேக இங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே எங்க போயிட்டாங்க? என்னப்பா நீ மட்டும் வர? வினோ எங்க? எங்க தானே இருந்தாங்க? நான் போய் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வந்தேன். அப்புறம் அவ எங்க? தெரியலீங்களே, ஒருவேளை வேற ஏதாவது பிரகாரத்துல இருக்கலாம். நான் இந்த பக்கமா போய் பாக்குறேமா, நீங்க எங்க எங்க இருக்காங்களா? சரிப்பா, நான் பாக்குறேன். காணமே, எங்க போனா இவ? அம்மா, இந்த பக்கம் ஃபுல்லா பாத்துட்டமா, இங்க எங்கேயுமே அவங்க இல்ல. நானும் பாத்துட்டேன் தம்பி, எங்கேயுமே இல்ல. எங்க போனான்னு தெரியலையே. அம்மா பதட்டப்படாதீங்க, ஒருவேளை வெளியில கூட எங்க இருக்கலாம் இல்லையா? வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ரங்கநாயகியம்மா, அப்பவே வந்துட்டீங்களா? என்ன ரங்கநாயகியம்மா, முகம் பதட்டமா இருக்கு. ஆமா, வினோ எங்க? அவளை காணோன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் கற்பகம். என்ன சொல்றீங்க? வினோவை காணோமா? ஆமா கற்பகம், இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு நான் அர்ச்சனை தட்டு வாங்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா அவ பேக் மட்டும்தான் இருக்கு. சரி, கோவிலுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான்னு நானும் தம்பியும் சுத்தி பார்த்துட்டோம். ஆனா அவ எங்கேயுமே இல்ல. சரி, போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அவதான் பேக வச்சுட்டு போயிட்டாளே, போன் இதுக்குள்ளதானே இருக்கு. என்ன இது?
ஒரே குழப்பமா இருக்கே. அப்படி எங்க போயிருப்பா?